வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 12,000 உங்களோட பட்ஜெட்டாக இருக்குது. ஒரு சூப்பரான மொபைல் தான் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான மொபைல்ஸை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெஸ்ட்டான டிஸ்பிளே, பெஸ்ட்டான கேமராஸ், பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். அண்ட் கேமிங்க்கு எது பெஸ்ட்டாக இருக்க போகுது, கேமராக்கு எது பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே, அப் டு என் வரைக்கும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும். டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை பாருங்கள். டைம் நல்லாவே சேவ் ஆகும். ஓகே மக்களே, வீடியோவுக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் ஓப்போ K13X தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஐஃபேஸ் LCD பேனல் தான். அண்ட் 850 நைட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல விஷயம். ஏன்னா அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக சங்கடமாக இருக்காது. 1000 நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு டீசெண்டான டிஸ்பிளே நம்மளால் சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ஆம்னி விஷன் 50D என்ற ஒரு சென்சர். 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 4,40,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓப்போ கிளைம் பண்ணுறது என்னென்னா, மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் கீழெல்லாம் போட்டு கூட காமிச்சிருக்காங்க. பட் அது எதுவும் நம்மளால் நம்ப முடியாது. பட் இருக்குன்றதை நம்ம ஓப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டியூரபிளான ஃபோன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. 4GB RAM 128GB வேரியண்ட்டை 12,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்ன்னு சொல்கிறதுக்கு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்டு மற்றபடி பெருசாக பாஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம், ஃபுல் HD கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. கொஞ்சம் டியூரபிளான டிசைன் அண்ட் டியூரபிளான பில்டோட ஓப்போ கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.9 inches ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. IPS LCD பேனல் தான். 550 nits பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு வரும்போது 108 மெகாபிக்சல் சென்சரோட ஒரு ப்ரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சல் சென்சரும் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாவே இருந்தது. லோ லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே Android 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 4 Gen AE ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 4,40,000 பக்கம் 1-2 ஸ்கோர் வந்தது. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. Android 14 லான்ச் பண்ணியிருந்தாலும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட்டுன்னு சொல்லலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்ட் 6GB 128GB வேரியண்ட்டை லான்ச் பண்ணும்போது 13,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ விலை கம்மியாக தான் இருக்குது. என்ன ப்ரைஸிங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமரா மெயின் கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசன்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தக்க வச்சுருக்க மொபைல் Moto G35 தான் மக்களே. 6.72 inches ஃபுல் HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க.
120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருந்தது. அண்ட் 4K வீடியோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் 4K வீடியோவும் கொடுத்து வைட் ஆங்கிளும் கொடுத்தது அட்டகாசமான விஷயம்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. மோட்டோ G45 அதில் ஒன்று. ஆண்ட்ராய்ட் 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்னாப்ட்ராகனும் யூஸ் பண்ணல, மீடியாடெக்கும் யூஸ் பண்ணல. யூனிசாக் கிட்ட இருந்த யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,60,000 பக்கம் வருது. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் இந்த பட்ஜெட்டில். ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் தருவாங்களாம், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்களாமா. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Wi-Fi 5 சப்போர்ட்டும் இருக்குது. Bluetooth 5.0வும் இருக்குது. 4GB 128GB 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 10,000 ரூபாய் செக்மெண்ட்லேயே ஃபுல் HD 120Hz கொடுத்தது சூப்பரான விஷயம். வைட் ஆங்கிள் சென்சாரும் 4Kவும் கொடுத்தது அதை விட சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் மோட்டோவோட UI நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோடு சேர்த்து ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ஐகோ கிட்ட இருந்து ஐகோ Z9 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே. பட் AMOLED டிஸ்பிளே இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ணணும் மக்களே. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் செல்ஃபி கேமரா இங்கே 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நெகட்டிவான விஷயம். பிரைமரி கேமராவில் இருந்து எடுக்கிற இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் ஆவரேஜான செல்ஃபீஸ்ன்றது நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு வரும்போது கிட்டத்தட்ட 5,50,000க்கான AnTuTu ஸ்கோர் வருது. 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங் அட்டகாசமாகவே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை நான் சொல்லுவேன். பேட்டரி சார்ஜிங்கும் சொல்லுவேன். அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா இங்கே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும், பட் கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அதையும் கொடுக்கல. பட் 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம்னா. வைட் ஆங்கிளும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அண்ட் பாசிட்டிவாகவும் பார்க்குறேன். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M7 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 2100 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டு, HDR10+க்கான சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இங்கே போக்கோ கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லாதது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சோனியோட LYT600 என்ற சென்சார் கொடுத்துருக்கிறதால இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7025 Ultra அப்படின்ற ஒரு ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும்
அப்படின்னு தருவாங்களாமா. 4,80,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5110 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் அடுத்த கட்டமாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்கும் இங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டாக 15,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஓகே மக்களே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாமா? பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை, 4K வீடியோவும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியாது. அட்லீஸ்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கணும். பட் போக்கோ இங்கே ரெண்டுமே கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. மற்றபடி போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருந்து இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ரீசன் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் இன்ஃபினிக்ஸ் நோட் 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலை நமக்கு March 11, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லைன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு தெரியல, பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் டிசைன், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches HD+ IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைலோட பெட்டரான டிஸ்பிளே கொண்ட மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே தான். 50+AI என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. 4K வீடியோ நம்மளால் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது, மிலிட்ரி கிரேட் 810 Hz ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டாக 12,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு அந்த டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது உண்மையிலே பாசிட்டிவான விஷயம். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஆவரேஜான டிஸ்பிளே தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட முழு விமர்சனத்தை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி நேரோ 70 டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கேமிங் மொபைல்ன்றதால கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது. 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். டே லைட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காதது நெகட்டிவாக தான் பார்க்குறேன். என்னதான் கேமிங் மொபைலாக இருந்தாலும் கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. Android 14ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 எனர்ஜி அப்படின்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அதனால தான் கேமிங்க்கு சூப்பராக இருக்குது. LPDDR4X RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருந்ததால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 7,25,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. ஸோ இதன் வயசே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை தான் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்தாங்க. 17,000 சேல் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் எப்பயுமே நமக்கு சேல் இருந்துருக்கு. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இதனோட பாசிட்டிவ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. கேமிங் மொபைல் தான் வேணும்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.